அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரனில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காற்றுவார். சுமகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காற்றுவார். வாருங்களோருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. புனிதர்களான பேதுருவும் பவுலும் திரு அவையின் தூண்களாக திரு விவிலியத்தால் எடுத்து காட்டப்படுகின்றனர். திரு அவையின் முதல் திருத்தந்தையான புனித பேதுரு ஆளுமை திறனோடு எளிய மனமும் ஏழைகளின் மீது மிகுந்த கனிவும் கொண்ட மிக சாதாரண மனிதர். திருத்தூதரான புனித பவுல் இளமை துடிப்பும் படைப்பு திறனும் உயர்ந்த அறிவாற்றலும் கொண்ட அசாதாரண மனிதர். இருவரின் பண்புகளும் குணநலன்களும் இருவேறு துருவங்களாக இருந்தபோதும் இயேசுவின் பொருட்டு இணைந்து பணியாற்றுவதில் பெருமை கொண்டவர்கள். முதியோருக்கு உதாரணமாக புனித பேதுருவையும் இளையோருக்கு எடுத்துக்காட்டாக புனித பவுலையும் கூற முடியும். அந்த அளவிற்கு இருவரும் எதிர் துருவங்களாக இருந்தபோதும் தங்களுடைய வல்லமை மிக்க வாழ்க்கை சாட்சியத்தால் திரு அவையை வளர்த்து எடுத்தனர். இன்று நம் தாய் திருநாட்டில் நிலவுகின்ற எதிரும் புதிருமான சூழல்கள் நம்மை புனித பேதுருவின் கனிவையும் புனித பவுலின் துணிவையும் கொண்டு வாழ அழைப்பு விடுக்கின்றது. எந்நிலையில் இருந்தாலும் அந்நிலையில் பணிவும் துணிவும் நம்மிடம் இருக்குமானால் நமது வாழ்வும் சான்று வாழ்வாக அமையும் என்ற உணர்வோடு இன்றைய திருப்பலி கொண்டாட்டத்தில் குடும்பமாக இணைவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியாதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோக்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத. தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, திருத்தூதர்களான பேதுரு, பவுல் ஆகியோரின் வணக்கமும் புனிதமும் நிறைந்த பெருவிழா எங்களுக்கு பேரின்பம் தந்துள்ளீரே. அவர்களிடமிருந்தே உமது திரு அவை சமய வாழ்வை தொடக்கத்தில் பெற்றுக்கொண்டது போல அவர்களின் படிப்பினைகளை எல்லாவற்றிலும் கடைபிடிக்க அருள் புரிவீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. துன்புற்ற வேளையில் தூக்கி பிடிப்பேன் என்ற இறைவனின் கரம் எவ்வாறு வல்லமையோடு திருத்தூதர் பேதுருவோடு செயலாற்றியது என்பதை இன்றைய முதல் வாசகம் எடுத்து கூறுகிறது. ஆண்டவரின் தூதர் முன் செல்ல கட்டப்பட்ட அத்தனை விலங்குகளும் உடைய பேதுரு தன் உணர்வு பெற்றவராய் சிறையிலிருந்து வெளிவந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை எடுத்து கூறும் முதல் வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை திருவசனங்கள் 1-11 முடிய. அந்நாட்களில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோப்பை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பச்ச அப்ப விழா நாட்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படை வீரர் இருவருக்கு இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளில் இருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம் இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம் உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். வகையான அச்சத்தில் இருந்தும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை பற்றி
பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்ப. எல்லா வகையான அச்சத்திலிருந்தும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்திலிருந்தும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்திலிருந்தும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். இரண்டாம் வாசக முன்னுரை. புனித பேதுருவின் நற்செய்தி சாட்சியத்திற்கு சற்றும் சளைத்தவர் அல்ல புனித பவுல். நல்லதொரு போராட்டத்தில் ஓடுகிறேன் என எப்போதும் நற்செய்தியை பற்றி கொள்வதிலே பற்றி நின்று நற்செய்தியை அறிவிக்காவிடில் தனக்கு ஐயோ கேடு என நற்செய்தியின் சாட்சியாக வாழ்ந்தவர் புனித பவுல். கடவுள் பேதுரு சிறையிலிருந்து விடுவித்தது போல எவ்வாறு தன்னையும் சிங்கத்தின் பிடியிலிருந்து விடுவித்தார் என புனித பவுல் எடுத்து கூறும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். இரண்டாம் வாசகம். திருத்துதல் பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 வசனம் 6 முதல் 8 மற்றும் 17, 18. அன்பிற்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பு அளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. உன் பேர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவே. பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 13 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் எனச் சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, கடவுளுடைய அன்பும் இரக்கமும் வல்லமையும் ஆற்றலும் இன்றைய நாளிலும் கூட நம்மை கடந்து வரும்படியாய் தொடர்ந்து ஜெபிப்போம். அன்பிற்குரியவர்களை பாருங்கள், இன்றைய நாளில் ஒரு முக்கியமான பெருவிழாவை நாம் யாவரும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். புனித பேதுரு, புனித பவுல் பெருவிழா. இந்த பெருவிழா வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். இவர்களுடைய பெயர்களை தாங்கிய ஒவ்வொரு நபர்களுக்கும் நாமமிலா வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். அவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பிற்குரியவர்களை பாருங்கள், இந்த இரு புனிதர்களும் எப்பேற்பட்டவர்கள்! நமது திருச்சபையை தாங்கியவர்கள், இரு தூண்களாக இருந்து வழிநடத்தியவர்கள். ஆகவே கடவுளுக்கு இன்றைய நாளில் நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவரை நன்றி, இந்த இரு புனிதர்களுக்காக நன்றி, இரு அப்போஸ்தலர்களுக்காக நன்றி. இவர்கள் வழியாக திருச்சபைக்கும் எங்கள் வாழ்விற்கும் நீர் செய்து வந்த அனைத்து நன்மைகளையும் நாங்கள் நினைத்து பார்த்து நன்றி செல்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் இன்றைய நாளில் நமது நன்றிகளை சமர்ப்பிக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களை பாருங்கள், இவர்களுடைய புனிதமான வாழ்வு, அற்புதமான வாழ்வு, கிறிஸ்துவிற்குரிய வாழ்வு நமக்கு ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் 3 காரியங்களை உங்கள் கண்கள் முன்பாக வைக்க ஆசைப்படுகிறேன். 1, அன்புக்குரியவர்களே, இவர்கள் ஆண்டவரை பற்றி பிடித்தது போல நாமும் ஆண்டவரை பற்றி பிடிக்கக்கூடியவர்களாகவும், இவர்கள் ஆண்டவரை சார்ந்திருப்பது போல நாமும் ஆண்டவரையே சார்ந்திருக்கக்கூடிய அன்பு மக்களாகவும், இவர்கள் கிறிஸ்துவை பிரதிபலித்ததை போல நாமும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியவர்களாகவும் மாற வேண்டும். இவர்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் இவர்கள் ஆண்டவரை உணர்ந்து கொண்டார்கள், சாட்சியாய் நின்றார்கள். புனித பேதுருவினுடைய வாழ்வை நாம் எடுத்து பார்ப்போமே. அன்புக்குரியவர்களை பாருங்கள், லூகாஸ் நற்செய்தி 5வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். பேதுருவினுடைய அழைப்பு. ஆண்டவர் பேதுருவை அழைக்கிறார். பேதுரு என்பவர் யார்? பெரிய ஆளா? இல்லை, அவர் ஒரு சாதாரண மனிதர். உங்களையும் என்னையும் போல அவர் ஒரு சாதாரண மனிதர். இந்த சாதாரண மனிதரை அழைத்து இவரை அசாதாரண மனிதராக மாற்றுகிறார். விசுவாசத்தை இவருக்குள்ளாய் புகுத்துகிறார். அன்பிற்குரியவர்களை பாருங்கள், லூகாஸ் நற்செய்தி 5:10 வசனத்தில் பார்க்கிறோம். இவர் பேதுருவை அழைத்து பேதுருவுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். பேதுருவே, உன்னை நான் இன்று முதல் மனிதர்களை பிடிப்பவனாக்குவேன் என்று சொல்லி, அதே போல அந்த வாக்குத்தத்தத்திற்கு ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவராய் இவர் கூடவே நடந்து மனிதர்களை பிடிக்கக்கூடிய ஒரு அற்புத மனிதராக மாற்றினார். அன்பிற்குரியவர்களை, நாமும் கூட ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கின்றோம், தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கின்றோம். நாமும் கூட ஆண்டவரால் மிக சிறப்பான விதத்தில், விசேஷமான விதத்தில் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பெயர் கொண்டவர்கள், ஆண்டவருடைய வழியில் நடக்கக்கூடியவர்கள்.
நமக்கும் கூட ஆண்டவர் பல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவரிடத்தில் என்னுடைய நம்பிக்கையை நான் வைக்க வேண்டும். பேதுரு எப்படி ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தாரோ அதே போல நானும் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை வைக்கக்கூடியவனாய், விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடியவனாய் மாற வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் கொடுக்கின்ற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் என்னுடைய வாழ்வில் நிறைவேறுவதை என்னுடைய கண்கள் பார்க்கும். பேதுரு ஒரு அறிக்கை இடுகிறார். நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லி அறிக்கை இடுகிறார். அன்றுக்குரியவர்களே, நானும் கூட ஆண்டவரே மெசியா என்று சொல்லி, கிறிஸ்துவே மெசியா என்று சொல்லி அறிக்கையிட நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நானும் கூட அறிக்கையிட வேண்டும். அவர் ஆண்டவரை அடையாளப்படுத்தினார். ஆண்டவரே நீர்தான் மெசியா என்று சொல்லி அடையாளப்படுத்தினார். நானும் கூட இன்றைய நாளில் என்னுடைய வார்த்தைகளால், என்னுடைய செயல்களால், நல்ல ஒரு கிறிஸ்துவ வாழ்வினால் ஆண்டவரை பிறருக்கு அடையாளப்படுத்த வேண்டும். 4வது பார்க்கிறோம், யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 68வது வசனம். பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் தானே உள்ளது. இது எதை குறிக்கிறது என்று தெரியுமா அன்புக்குரியவர்களே? இவர் ஆண்டவரையே சார்ந்திருக்கிறார். ஆண்டவருடைய வாழ்வை, ஆண்டவருடைய வார்த்தையை இவர் சார்ந்திருக்கிறார் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்துகிறது. அப்படி என்றால் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய நாம், கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழக்கூடிய நாம், கிறிஸ்துவின் மீது விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய நாம் எப்படியாய் இருக்க வேண்டும்? ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும். திருத்தூதர்கள் யாவரும் ஆண்டவருடைய ஆவியினால் ஆளுகை செய்யப்படுகிறார்கள். பேதுருவும் கூட ஆளுகை செய்யப்படுகிறார், வல்லமையாய் செயல்படுகிறார். திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரம் 14வது வசனத்தின் முதல் பார்க்கிறோம். அவர் 3000 மக்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறார். வல்லமையாய் ஆண்டவர் அவரை பயன்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலும் கூட நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்ல போனால் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். ஏன் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட வேண்டும்? ஏனென்றால் என்னுடைய வாழ்விலும் கூட எதிர்வினைகள் உண்டு, தேவையில்லாத காரியங்கள் உண்டு. அதிலிருந்து ஆண்டவர் தன்னுடைய ஆவியானவரால் என்னை வழிநடத்துவதை என்னுடைய கண்கள் பார்க்கும். ஆகவே என்னுடைய குடும்பமும் நானும் ஆவியானவரால் வழிநடத்தப்பட வேண்டும். புனித பேதுருவை போல இறுதியாக பேதுரு மரித்து போகிறார். ஆண்டவருக்காக தனது உயிரை அவர் கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, நான் ஆண்டவரை சார்ந்திருக்கிறேன், ஆண்டவர் மீது விசுவாசமாய் இருக்கிறேன் என்று சொல்ல போனால் அவர் என்னை வழிநடத்துவார். வல்லமையாய் என்னை உயரே அவர் கொண்டு செல்வார். அதை என்னுடைய கண்கள் பார்க்கும். புனித பவுலடிகளாருடைய வாழ்விலும் கூட அற்புதமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்வின் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். திருத்தூதர் பணிகள் 9வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். பவுலடிகளாரை ஆண்டவர் சந்திக்கிறார், அழைப்பு கொடுக்கிறார். 2வதாக பிலிப்பியர் புத்தகத்தில் பார்க்கிறோம். 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், பவுலடிகளார் சொல்லுகிறார், நான் துன்புறுத்தினேன், திருச்சபையை துன்புறுத்தினேன். யாரெல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றினார்களோ அவர்களை துன்புறுத்தினேன். அவர் ஏற்றுக்கொள்கிறார், தனது குற்றங்களை ஏற்றுக்கொள்கிறார், தவறுகளை ஏற்றுக்கொள்கிறார். ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்ல போனால் இந்த மனநிலை கொள்ளாய் வர வேண்டும். 3வதாக பார்க்கிறோம், 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23வது வசனத்தில் அவர் சொல்கிறார், நான் கிறிஸ்துவிற்காக துன்பப்பட்டேன். நான் துன்புறுத்தினேன் மட்டுமல்ல, துன்பமும் பட்டேன். பாருங்கள், எத்தனை எத்தனை அவமானங்கள், கஷ்டங்கள். அவரை கல்லால் எறிந்தார்கள், தடியால் அடித்தார்கள். அவர் புயலால் சிக்கப்பட்டு அவதிப்பட்டார். சிறைக்குள்ளாய் அவரை அவமானப்படுத்தினார்கள், சிறையில் அடைத்தார்கள். கல்லால் எறிந்து ஒரு முறை சாக கிடைக்கிறார். அவர் எழுந்து வந்து தன்னுடைய துன்பத்தை பார்ப்பது மட்டுமல்லாமல் பிறருடைய துன்பத்தை பார்க்கிறார். ஐயோ, நான் படும் துன்பத்தை விட என்னுடைய மக்கள் படும் துன்பத்தை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி பிறர் மீது அக்கறை கொள்ளக்கூடியவராக அவர் இருப்பதை பார்க்கிறோம். ஆகவே தான் அவர் மிக அழகாக சொல்கிறார். பிலிப்பியர் புத்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனம், வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. அப்படி என்றால் அவருடைய வாழ்வில், அவருடைய துன்பத்தின் மத்தியில், வேதனையின் மத்தியில் வலுவை கொடுத்தவர், ஆற்றலை கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் ஆண்டவரை நம்பியிருக்கிறேன், சார்ந்திருக்கிறேன் என்று சொல்ல போனால் ஆண்டவர் அந்த ஆற்றலை கொடுக்கிறார், வலுவை கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களை, ஒரு அற்புதமான செய்தி புனித பவுலடிகளார் வழியாக நாம் பெறுகிறோம். என் வாழ்விலும் கூட துன்பங்கள் உண்டு. அந்த துன்பத்தை கடந்து செல்வதற்கு ஆண்டவர் இடத்தில் நான் ஜெபிக்கும் பொழுது அவர் ஆற்றலை கொடுப்பார், வலுவை கொடுப்பார். 4வதாக பிலிப்பியர் புத்தகம் 3வது அதிகாரம் 7-8 மிக அழகாக சொல்கிறது. ஆண்டவரை பார்த்து அவர் சொல்கிறார், ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொள்ள, கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள நான் எல்லாவற்றையும் குப்பையென கருதுகிறேன். பார்த்தீர்களா எப்பேற்பட்ட மனநிலை என்று சொல்லி. ஒவ்வொரு கிறிஸ்தவனும், கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொள்ள வேண்டும், சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். அவருக்குள்ளாக இருந்த ஆவல், ஏக்கம், அதே ஆவலும் ஏக்கமும் நமது வாழ்விலும் இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, 5வதாக
2 தீமோத்தேயு 4:7 இன்றைய நாளினுடைய 2வது வாசகம். அவர் மிக அழகாக அற்புதமாக சொல்லுகிறார். நல்லதொரு போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து விட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனிமேல் எனக்கு இருப்பது என்ன? நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகை. இன்றைய நாளில் இதே வார்த்தையை நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும், சொல்ல வேண்டும். ஆண்டவர் இன்றைய நாளில் புனித பேதுரு, புனித பவுலடிகளார் வழியாக நம்மையும் நமது வாழ்வையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நற்செயல்களையும் நன்மைகளையும் நன்மையான ஈவுகளையும் அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் இவர்கள் வழியாக ஆண்டவர் நமது வாழ்வில் தொடர்ந்து செய்வாராக. எழுந்து நின்று நம் நம்பிக்கை அறிக்கையை பாடலாக பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உறப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம் தேவைகளை ஆண்டவருடைய பாதத்திலே எடுத்துரைப்போம். இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா என்றுரைத்து திரு அவையை நிறுவிய இறைவா, பேதுருவின் வழிமரபில் எம்மை வழிநடத்த நீர் தேர்ந்தெடுத்துள்ள திருத்தந்தை லியோ, ஆயர் பெருமக்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மெய்ப்பு பணியை அர்ப்பணிப்பு உணர்வுடனும் அளவு கடந்த அன்புடனும் மேற்கொள்ள வரமல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அடைக்கப்பட்டு கிடந்த சிறையின் அறை ஒளிமயமாகி விலங்குகள் உடைபட இரும்பு வாயில் தானாக திறந்து வழிவிட விடுதலையின் அனுபவத்தை புனித பேதுருக்கு அளித்த இறைவா, போர் மேகங்களால் இருளடைந்து அதிகரித்து வரும் சூழல்களால் நிலைகுலைந்து அழிவின் விளிம்பில் அல்லலுறும் அவனுக்கு அமைதியை அருள வேண்டுமென்றும் உலகாளும் தலைவர்கள் சமாதானத்தின் பாதைக்கு திரும்ப வேண்டுமென்று உண்மையான விடுதலையை எங்கள் தேசம் சமத்துவத்தில் சுவைக்க வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணரசின் திறவுகோலை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றுரைத்து மன்னிக்கும் அதிகாரத்தினை
திரு அவைக்கும் திருப்பணியாளர்களுக்கும் அருளிய இறைவா, உம்மோடு ஒப்புரவாக நீ தந்திருக்கும் ஒப்பற்ற கருவியாகிய பாவ சங்கீதனம் எனப்படும் ஒப்புரவு அருசாதனத்தை நாங்கள் போற்றி பயன்படுத்தவும், மன்னிப்பு என்னும் திறவுகோலால் மனித உறவுகளை பேணி நல் உணர்வுடன் வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனிதர்கள் பேதுரு, பவுல் ஆகியோரது பெருவிழாவின் திருப்பலியில் பங்கேற்க இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் சீமோன் பேதுரை போல நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என நம்பிக்கை அறிக்கையிடவும், பவுல் அடையாரைப் போல நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என சொல்லும்படியான பிரமாணிக்கும் நிறைந்த சாட்சிய வாழ்வு வாழ வேண்டுமென்று, அதற்கான நிறை அருளை நீரே தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்போது நாங்கள் எடுத்துரைத்த இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை அழைத்த என் தெய்வமே, என்னை உமக்கே அர்ப்பணிக்கின்றேன். என்னை அழைத்த என் தெய்வமே, என்னை உமக்கே அர்ப்பணிக்கின்றேன். என்னை உருமாற்றி உருவாக்கிடும், உமதாக்கி உயிர் கொடுத்திடும். என்னை உருமாற்றி உருவாக்கிடும், உமதாக்கி உயிர் கொடுத்திடும். அர்ப்பணம் அர்ப்பணம், என்னை தருகின்றேன் அர்ப்பணம். அர்ப்பணம் அர்ப்பணம், என்னை தருகின்றேன் அர்ப்பணம். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திரு தூதர்களான பேதுரு, பவுல் எனும் புனிதர்களின் பெருவிழாவை கொண்டாடுவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் இக்காணிக்கைகளை உமது திருப்பீடத்திற்கு கொண்டு வருகின்றோம். மீட்படைய எங்களுக்கு உள்ள தகுதியை குறித்து அச்சமும், நாங்கள் உமது கனிவிரக்கத்தால் மீட்படைவோம் என்பதில் மகிழ்ச்சியுறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஏனெனில் உமது திருவுளப்படி திருத்தூதர்களான புனித பேதுருவும் புனித பவுலும் எங்களை மகிழ்விக்கின்றன. பேதுரு நம்பிக்கையை அறிக்கிடுவதில் முதன்மையானவராக திகழ்ந்து இஸ்ரேலில் எஞ்சினோரை கொண்டு தொடக்க திரு அவையை ஏற்படுத்தினார். பவுல் அந்நம்பிக்கையை உய்த்துணைந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட்ட பிற இனத்தாருக்கு ஆசிரியராகவும் போதகராகவும் விளங்கினார். இவ்வாறு வெவ்வேறு முறையில் கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கிய அவர்கள் ஒன்றாக வெற்றி வாகை சூடி உலகம் எங்கும் வணக்கம் பெறுகின்றார்கள். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தெழுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இத்திருவுணவால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். அதனால் அப்பம் விடுவதிலும் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நிலைத்து நின்று உமது அன்பால் உறுதி பெற்று ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் கொண்டவர்களாய் உம் திரு அவையில் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அன்பு சீடர்களாக சீடத்திகளாக வாழ வளர சென்று வாருங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.